ஊருல உனக்கு ஒரு மேடை. மருதுவம்ச சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நான் சரவணன், நிறுவன தலைவர் மருதுவம்சம். கடந்த வாரம் நமது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. அதாவது நமது மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுக்கு திருவுருவச் சிலை ரூ. 50 லட்சம் மதிப்பீட்டில் சிவகங்கை சீமையில் அமைக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அது என்ன சொல்லியிருக்காங்க, வேர்டிங் கொடுத்திருக்காங்கன்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர்கள், சிவகங்கை சீமையை ஆட்சி புரிந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்து சிலை அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூ. 50 லட்சம் மதிப்பீட்டில் தியாகி நாடிமுத்து பிள்ளை பட்டுக்கோட்டையில திருவுருவச் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவர், தென்னாட்டு ஜவஹர் என்று அழைக்கப்படுபவர். அவருக்கும் பாத்தீங்கன்னா நமது தஞ்சாவூர் மாவட்டத்துல பட்டுக்கோட்டையில சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு அறிவிப்பு உண்மையாலுமே வரவேற்கத்தக்கது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட நமது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், பரிந்துரை செய்த KR பெரிய கருப்பண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு TRP ராஜா நமது தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும், உயர்திரு CM துரை ஆனந்த் அவர்கள் சிவகங்கை நகர செயலாளர் மற்றும் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் மருதுவம்சின் சார்பாகவும் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் கடந்த பல வருடங்களாக மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுக்கு சிலை அமைக்க வேண்டி பல்வேறு போராட்டங்கள், கூட்டங்கள், கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நமது அகமுடைய சொந்தங்கள் அவர்களுக்கும், அனைத்து அகமுடைய சங்கங்கள் தலைவர்கள் அவர்களுக்கும், பொறுப்பாளர் அவர்களுக்கும், உறவினர் அவர்களுக்கும், வரலாற்று ஆசிரியர் அவர்களுக்கும், உணர்வாளர்கள் அவர்களுக்கும், ஆய்வாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் இது சேரும். அது மட்டும் இல்லாம அனைத்து அகமுடைய கூட்டமைப்பு சங்க குழு அவர்களுக்கும், பிப்ரவரி 21 போராட்ட குழு அமைப்பு சேர்ந்த அனைத்து உறவினர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், நமது மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அகமுடைய சொந்தங்களுக்கு மட்டும் உறவினர் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் அவர் சொந்தக்காரர். எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டமைக்கு தமிழக அரசுக்கும் மற்றும் அனைத்து உறவினர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும் மருதுவம்சத்தின் சார்பாக கோடான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் சரவணன், நிறுவன தலைவர் மருதுவம்சம். வாழ்க மருதுபாண்டியர் புகழ், வளர்க மருதுவம்சம்.